இந்த நாள்லையும் மை டாபிக் இஸ் சோயிங் சீட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படி என்பதை குறித்து, சோயிங் சீட்ஸ் ஆஃப் ஃபயர் என்பதை குறித்து பேச போகிறேன். ஐ வாஸ் ரீடிங் அ புக் அபவுட் கொரியாவில் நடந்த காரியங்களை குறித்து வாசித்து கொண்டிருந்தேன். God was really speaking to me about how the fire of God has transformed people. ஆண்டோடைய அக்கினி எவ்விதமாக, ஆண்டோடைய பிரசனம் எவ்விதமாக ஒருத்தரை மாற்றி அமைக்கிறது என்பதை குறித்து அந்த இடத்துல அநேக காரியங்களை பேசியிருந்தார்கள். அண்ட் there are certain things in our life, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையில் காரியத்திலையும் சில காரியங்களை நாம் சிந்தித்து தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். I'll be speaking from Jeremiah chapter 23. Jeremiah புத்தகம் 23வது அதிகாரத்திலேருந்து I will be starting, and then we will talk a little bit from James. Jeremiah, Jeremiah 23வது அதிகாரம். 23வது அதிகாரத்தில் we will start from 3வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம் தமிழில். எரேமியா 23வது அதிகாரம் 3-4. நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவத்துக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக எரேமியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ, நம்ம நிறைய காலமாக அந்த போஸ்ட் எக்ஸலிக் பீரியடில் தான் இருக்கிறோம். அவர்கள் they have been taken as captive. அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை தான் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரு? ஐ வில் கேதர் த ரெமினன்ட். 3வது வசனத்தை போடலாமா? நான் என் ஆடுகள் எங்கெங்கேயோ இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பேன். The first thing is for us to gather. நம்ம கோவிட் சிச்சுவேஷனில் எத்தனை பேர் யோசிச்சிங்கன்னு தெரில, மறுபடியும் எப்போ சபைக்கு போவோம் அப்படின்ட்டு. I don't know how about you. We were missing this place. ஏன்னா அப்போ தான் ரெனோவேட் பண்ணி ரெடியாக செஞ்சு வச்சுருந்தோம். பார்த்தா டப்புன்னு கோவிட் வந்துடுச்சு. ஸோ ஈவன் வென் எவ்ரிதிங் வாஸ் ஆஃப், நாங்கள் கொஞ்சம் தொலைவில் இருந்தோம் அந்த நேரத்தில். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம் டு திஸ் பிளேஸ். ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு நாள், ஒரு வாட்டியாவது வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ரே அண்ட் கோ. அந்த மாதிரியாக சில நாட்கள் செஞ்சு கொண்டு இருந்தோம். அண்ட் தென் சடன்லி they said, okay, let us gather அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் உற்சாகம் இல்லையா? வீடை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோன்னே சிலர் ஓவர் போர்டு போய் 5 பேருக்கு 10 பேருக்கு விட்டுட்டோம். I don't know how many of you have done that. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியலி we are excited, at the same time ரூல்ஸ் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இருக்குது. இந்த இடத்துலையும் God is calling. எர்மையா எங்கே அந்த இடத்துல கூப்பிடுகிறது என்னன்னா, it is the word of God. I will gather the remnant of my flock out of the countries where I have driven them என்று சொல்லி அந்த இடத்துல தொடங்குகிறார். And bring them back to their fold and they shall be fruitful and increase. Hallelujah. இந்த இன்க்ரீஸ்னு சொல்லுகிற வார்த்தை, they will be fruitful. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் how God blessed him அப்படின்னு பார்த்தோம். ஸோ fruitfulness and increase என்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மட்டும் இல்லை, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் we are coming to a God who is willing to bless. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார். So he is talking about fruitful, being fruitful and blessing. And I will set shepherds over them who will feed them, and they shall fear no more dismay, nor they shall be lacking. Hallelujah. So நம்ம ஒருவேளை வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கலாம், வேறு ஒருத்தருடைய நேட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த சிங்கப்பூர் தேசத்தில் வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கலாம். ஸோ God has gathered us. நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறான்னு சொன்னால், that is a purpose, ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், that is for us to take the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை எடுத்து செல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் வரணும், கூடி வந்து, and we also need to become fruitful. No one அந்த ப்ராமிஸ் லேண்டில் வருகிற ஒருத்தரும் they will, number one, they will populate. அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தோம், they will populate, they will increase in number. எதுலன்னா ஆடுகளில், மாடுகளில். இது மட்டும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் the fruits of the spirit also will be increased என்பதை அந்த இடத்துல அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடாக
he also talks about restoration. 7வது 8வது வசனத்தை we will not read it, you can read it later at home. 7வது 8வது வசனத்துல பார்க்கும்போது he talks about restoration of things in their lives என்பதை அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். 29வது வசனத்தை வாசிங்க. 23 24 வசனம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். So yes, blessing எல்லாம் இருக்குது. ஆனா God is also asking us, where am I? நான் எங்க இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில? Am I a God of far? நீங்க கூப்பிட்ட உடனே ஒரு ஃப்ளைட் பிடிச்சு மெல்ல வந்து ஒரு லேண்ட் ஆகி வர்றதுக்கு 3 days ஆகிற God? No. God is a God who is with us. Hallelujah. அதுதான் நம்ம இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். Am I a God for எவனேகிலும் தன்னை 23 போடலாம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். Am I a God near at hand, says the Lord, and not a God far away? Can anyone hide in secret places? So இன்றைக்கு நாம யோசிக்க வேண்டியது, if we have to come to God, ஆண்டவரிடத்துல நாம வரணும்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். என்னன்னு சொன்னா, ஒரு சீக்ரெட் பிளேஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். How many of you know crab? நண்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நண்டு கறின்னு சொன்னா எல்லாரும் கை வைத்துவீங்க போல இருக்கு. No, if you look at a crab, அது எங்க போய் ஒளிச்சுக்கிடும்? எத்தனை பேர் crab பிடிச்சிருக்கீங்க உங்களுடைய லைஃப்ல? Anybody has? எப்படி பிடிப்போம் crab? அப்படி சும்மா கை வச்சு பிடிச்சிருவோம் இல்லையா? No, it leaves எந்த இடத்துல இருக்கும்? ஒரு ஆழமான ஒரு குழியில போய் பதுங்கிட்டு இருக்கோம் இல்லையா? And then we have to use some of our methods. நான் பிடிச்சிருக்கேன். ஸோ ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஒரு சின்ன ஒரு கயரை போட்டு அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பிடிச்சதுன்னா என்னபடி உடம்பு பிடி, இல்லைன்னா அப்படியே வி ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட். ஸோ வேர் இஸ் இட்? அதை நமக்கு பார்க்க முடியுமா? இல்லை நான் பார்ப்பேன் அப்படின்னு போய் கண்ணை போய் உள்ளே விட்டோன்னா என்ன கண்ணை பிடிச்சிக்கிடும். இட் வுட் ஹேவ் பீன் a difficult situation. ஸோ அந்த மாதிரியாக ஒருவேளை இன்னைக்கு இன்னும் இஃப் வி ஆர் இன் அ கிராப் சிச்சுவேஷன், அப்படியே ஒரு சீக்ரெட் பிளேஸில் போய் அப்படியே ஒரு ஹோல் போட்டு we drill ourselves in and go inside. நம்ம கேட்டிருப்போம் இல்லையா நம்முடைய லைஃப்ல சிலர் சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் இது மாதிரி டக்குன்னு பேசினோன்னா அப்படி ஷெல்லுக்குள்ள போயிடுவாப்ல அப்படின்ட்டு. ஸோ we go into our secret places. நம்ம சீக்ரெட் பிளேசஸ்க்குள்ள போகிற ஆட்களாக தான் இருக்கிறோம். பட் God is asking us to come out of that hiding place. என்ன சொல்கிறார்? நான் தூரத்துக்கும் not only afar but also to near, not only near but afar also. Where can you go and hide? எங்கே போய் நாம் ஒளிந்து கொள்ள முடியும்? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிச்சுவேஷனாலேயோ இன்னொரு சூழ்நிலையினாலேயோ நீங்கள் வந்து என்னால் ஆண்டவரே உண்மை தரிசிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வேளை நின்று கொண்டு இருந்தீங்கன்னா, God is calling you near to us. இன்றைக்கி பாடின பாட்டிலையும் the whole purpose is to look into God and say, ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறீர், நீர் எங்களை எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தராக இருக்கிறீர், you are a God almighty என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So there is no place to hide. அதுக்கு பிற்பாடாக one more verse we will see in this. 28-29 வாசிக்கலாம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக என்ன சொல்றார்? ஸோ those who dream, let us tell our dream. ஆமென். ஒருவேளை இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் கனவுகள் மூலமாக பேசி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மூலமாக வித்தியாசமான முறைகளில் பேசி கொண்டிருக்கலாம். ஸோ வாட் ஆர் வி கால்ட் டு டூ இஸ் டு ஸ்பீக் அவுட். ஆமென். We have to speak out. சில நேரத்தில் நம்ம வந்து when we are inside the hole, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் என் கூட பேசுறாரா? First understand this. God, even if you are in the secret place, God can still see you. Hallelujah.
The secret place is your secret place. உங்களுடைய தான் secret place, ஆண்டவருக்கு இல்ல. உங்களை சுத்தியில இருக்கிறவங்களுக்கு தான் அது secret place, but not for God. Hallelujah. So நீங்க ஆண்டவரத்துல போகும்போது you are not going from a secret place to say ஆண்டவரே நான் பதுங்கி இருக்கிறேன் ஆண்டவரே. No, when Jesus and God called Adam and Eve, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டப்போ, it is not that God couldn't find it. It is just the sin that had separated them, and God was wanting to know where is Adam. இன்றைக்கு அதான் கேட்கிறார், where are you my son ன்னு கேட்கும்போது, it is not that it is not seen by him, but நம்முடைய காரியங்கள் நம்ம அவர்கிட்ட we've been withdrawing and sitting inside ஒரு hole dug by our own things. இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? let us speak. எல்லாம் அமைதியா இருக்க வேண்டாம். let us start speaking. பேசுவது மட்டும் இல்ல, என்னது, before the wheat, அந்த கோதுமையை பிரித்து எடுப்பதற்கு முன்பதாக என்ன செய்யணும்? chaff has to be, அந்த மேல இருக்கிற, யாராவது அப்படியே அரிசி வாங்கினீங்கன்னா எத்தனை பேர் முழு அரிசி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, before it has been taken out, அந்த ஷெல் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்பதாக எடுத்துட்டு அதை வேக வச்சிங்கன்னா, can we eat it just like that? We cannot. அது it is dangerous also. நிறைய சாப்பிட்டீங்கன்னா இமீடியட்டாக போயிடலாம். So we have to separate that. So the chaff has to be separated முதலாவதாக. அண்ட் அதுக்கு பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு, என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலை நொறுக்குகிற சமட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ. No, the word of God today is like a fire. Hallelujah. அந்த அக்னியை போன்ற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு சிறிது தியானிக்க போகிறோம். The word of God is like a fire என்று சொல்லி எரேமியா 23:29 பார்க்கிறோம். So the word of God, தேவனுடைய வார்த்தை, this is the source which is a fire என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது சோர்ஸ் மட்டும் இல்ல, நம்பர் 1 it is a source. ரெண்டாவது, it also has power to create an impact. நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்துல மட்டும் இல்ல, நம்மளை சுத்தில இருக்கிறவங்க மத்தியிலும் either be it a small, ஒரு சின்ன ஒரு டிவோஷன் நீங்க பண்ணி பாருங்க. காலையில எழுந்த உடனே ஒரு சின்ன ஒரு டிவோஷன், மத்தியானம் ஒரு டிவோஷன், ஈவினிங் ஒரு டிவோஷன். ஆண்டவருடைய வார்த்தையில சில நேரத்துல sometimes we feel that when we read the word, என்ன நடக்குது? You might have to go through a யூனோக் experience. பிலிப்பும் யூனோக்கும் பார்க்கும்போது எங்க நிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், ஐசாயா வாசிச்சுட்டு இருக்காரு, நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கேப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது then Philip says, hey, let me interpret for you. And then sometimes நமக்கு when God does not really reveal things to our, நமக்குள்ளாக ரிவீல் பண்ண வேளையில, no, it is just words, but when the Holy Spirit reveals to us, it becomes fire in our life. Hallelujah. அந்த அக்னியானது என்ன செய்யுதுன்னு சொன்னா, it consumes us. கன்சியூம்ஸ். எதை கன்சியூம் பண்ணுதுன்னா, தேவையில்லாத காரியங்களை கன்சியூம் பண்ணி, இட் வில் ஹெல்ப் அஸ் டு பிரிங் ourselves into a better position. Word of God is the source. Hallelujah. அந்த சோர்ஸ் நம்ம பிடித்து கொண்டோம்னு சொன்னா, it can become a powerful and energetic weapon for us. ஒரு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். சம்டைம்ஸ் we think that ஆண்டவருடைய வார்த்தை ஓகே காலமே படித்தா மட்டும் போதும், மத்தியானம் தேவையில்லை, ஈவினிங் தேவையில்லை, நைட் தேவையில்லை, ஒன் டைம் இஸ் குட் இனஃப். ஏன்னா நம்ம டயட்டிங் பண்ணுறோம் இல்லையா வேர்ட் ஆஃப் காட்லேருந்து. No, let's not do that. Let us consume the word of God. இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம். எபிரேயர்ல in it also says same verse la, and it's like a hammer that breaks the rock into pieces. Amen. அது என்னதாக இருக்கிறது? ஒரு சுத்தியல். ஒரு ஹேமர் எடுத்து ஒரு ராக், ஒரு கல்லை, பழைய காலத்தில் இந்த கல் வச்சு, இப்போல்லாம் கல்லே பார்க்க முடிய மாட்டேங்குது. ஊரில் கல் வச்சு என்ன செய்வாங்கன்னா, அது இஃப் யூ லுக் அட் தி ஓல்டு அந்த கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை வச்சு கட்டியிருக்காங்கன்னா கல் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லை வச்சு ஒரு அதை ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்கே மேபி தே மைட் ஹேவ் ஸ்பெண்ட் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கு இஃப் வி பிலீவ் தட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாறாங்கல்லுகளை உடைக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையால முடியும். ஹல்லேலூயா.
அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது when we consume the word of God, அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக போய் கிரியை செய்யும்போது கண்மலைகள் உடைவதை நம்முடைய கண்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ், உங்களுடைய நிலைமைகள் ஒரு கண்மலையை போல நின்று கொண்டு இருக்கலாம், ஒரு பாறாங்கல்லை போல பெரிய ஒரு பாறாங்கல்லா இருக்கலாம். அதுக்கு முன்பதாக எப்படி உடைத்தா அதுக்கு அந்த சைடில் உங்களுக்கு தெரியும் God is going to be with you. ஆனால் இந்த சைடில் நின்றுட்டு ஆண்டவர் என்னால் முடியலையே, ஆண்டவர் என்னால் முடியல, நான் திரும்பி போயிறேன் ஆண்டவரேன்னு சொல்லதுக்கு பதில் ஸ்பீக் இன்டு இட் அண்ட் God can change. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல நின்று பேசுங்க. பாம்பு தெரியும்ல எல்லாருக்கும், பாம்பு, ஸ்னேக். ஸோ பாம்பு அதில் இருக்குதுன்னா நீங்கள் ஓடுவீங்களா எதிர்ப்பீங்களா? யோசிக்கிறாங்க. பாம்பே பார்த்ததில்லை, அதில் எதிர்க்கதா ஓட. ஸோ த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஒரு எனி அனிமல், சரி பாம்பு விடும், ஒரு நாய் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இஃப் அ டாக் இஸ் சேசிங் யூ, யாராவது ஐ எம் ஆல்சோ லிட்டில் ஸ்கேர்ட் ஆஃப் டாக். ஏதாவது வீட்டுக்கு போய் நாயெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடிச்சிடக்கூடாது அதுக்காக. ஸோ when a dog or any animal is approaching, நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடிடுவோம் இல்லையா? If we run, that will chase you. Same. அந்த இன்ஸ்டிங்க்ல if you can stand firm in the word of God, தேவனுடைய வார்த்தையை பிடித்த ஆண்டவரே நீங்க இந்த மாதிரியாக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, Lord, I believe in this word, let your fire consume this. இந்த பாறாங்களை உடைக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி நாம் சொல்லுவோம்னு சொன்னா God can change things in your life. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து ஒரு இடத்துலையும் உபயோகிக்க நீங்க இன்றைக்கு தொடங்குங்க. God can change. It is also, அது என்ன செய்யணும்னா the word of God is a fire that can ignite our soul. Ignite our soul na a gastric problem நால வருகிற ignition இல்ல, it is the ignition of your soul inside. நேத்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தோம், it's bubbling. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? என்னுள்ளம் பொங்கி பால் பொங்கி பொங்குதே, தெரியுமா? கரெக்டு தானே? பொங்கல்னு பண்ணிடுறாங்க. That's a different song. So இந்த மாதிரியாக when do we come to that point in time? எந்த நாள்ல நீங்களும் நானும் அந்த இடத்துல வர போகிறோம்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறப்போ my soul is igniting, oh Father. ஒரு ignition plug நீங்க ஆன் பண்ணும்போது that is when it triggers the engine to start. Hallelujah. அந்த இன்ஜினாக நீங்க இருக்க விரும்புறீங்களா? Or is it going to be the plug that will trigger the fire for the engine? இன்ஜின் கோல்ட் ஸ்டார்ட்ல இருக்கலாம் ஒருவேளை. இன்னைக்கு உங்களுடைய இன்ஜின் மே பி இன் அ கோல்ட் ஸ்டார்ட். ஒரு வருஷமா ஆண்டவரே அப்படியே கோவிடோட அப்படியே வண்டி ஒதுக்கி விட்டோம் ஆண்டவரே. we need to start our engines back. what is this engine அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிறது தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். there was a South African girl, she was wanting to go to US படிக்கிறதுக்காக போகிறதுக்காக ரெடி ஆகி கொண்டு எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு she wanted to go to US for studies and settle there. போதும்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு she started her journey. அந்த இடத்துல all applications are done, எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. And then she was sitting there and suddenly out of nowhere God spoke to her. One day she saw Jesus in a dream. No, this is not a fake story. This is by a book called Finish the Mission by one of the two famous authors, John Piper and David Matthias. They talk about encounters with God. This is a real situation. She saw Jesus in her dream and her life changed completely. அடுத்த நாள் சொன்னா I am going to North Korea. Hallelujah. One fire from God, ஒரு வார்த்தை can change your destination, can change the way, change the place that you want to go. ஒரு வார்த்தை. ஏன்னா her father and mother, அவங்களுடைய தகப்பனார் தாயார் எங்க இருந்தாங்கன்னா நார்த் கொரியால ஊழியம் செய்து கொண்டு இருந்தாங்க. And she saw how difficult it was. எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்.
அதனால she was like, I am not going. நான் அங்கே போகலை. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேமிலியை நான் போய் மீட் பண்ணணும், உங்களுக்கு தெரியும் இந்த குழந்தைய நான் போய் பார்க்கணும், உங்களுக்கு தெரியும் இந்த பையனை நான் போய் பார்க்கணும். You know that you need to meet somebody because they need the word of God. ஆனால் ஆண்டவரே என்னால் முடியாது, நான் செஞ்சால் எப்படி நடக்கும், நான் தான் போகணுமா அப்படி என்ற ஒரு வேளை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், no, God is asking you to go. நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா you are the one who God has given the burden. நான் பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு வேளை உங்களுக்கு ஆண்டவர் யாருக்காவது பேர்டன் கொடுத்தாங்கன்னு சொன்னால், start praying for them, start praying for them, start praying for them, start speaking their word in your life. அவங்களுடைய நேமை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து கொண்டு போயிருக்கலாம். மேபி யூ ஆர் டயர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். என்ன செஞ்சாலும் ஒரு விடுதலை வரல, என்ன செஞ்சாலும் ஒரு 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 மூமெண்ட் இல்லை ஆண்டவர் என்னுடைய லைஃப்பில் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். Today God's word is coming to you as a fire. அக்னியாக இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவையில்லாத காரியங்களை யோவான் 8வது அதிகாரம் 1-9 வாசிங்கன்னா, it helps us to understand how the Holy Spirit can touch our consciousness. 8வது அதிகாரம் 1-9 வரைக்கும். We'll just start with verse 1 and then we will read a few verses. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் it talks about how God works in each and every one of our lives. ஒன்றாவது வசனம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ So the verse chapter 6ல அந்த verse பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? அவரை சோதிக்கும்படி. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. இட்ஸ் a better word in English. It says it's a trap. அந்த இடத்துல போட்டிருக்கு tempting him என்று ஒரு இதுல போட்டிருக்கு. NIV-ல it says it is to trap என்று சொல்லி படுகிறது. No, we need to think about traps in our life. Trap, இந்த எலிக்கு ட்ராப் பண்றது மாதிரி சாத்தா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காரு. So we don't know that we are walking into a trap. Imagine, யோசிச்சு பாருங்க, when நம்ம சிந்திப்போம் அப்படின்னா, so what we need to do today, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னுடைய கான்ஷியஸ்னஸ் என்னுடைய உள்ளான திங்கிங் கெப்பாசிட்டியில, Lord, you make a change, bring about a change. என்னுடைய வாழ்க்கையில நான் யோசிக்கிற காரியங்கள்ல if there is a trap, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. when God consumes our consciousness, நம்ம சிந்திக்கிற செயல்படுகிறதுக்கு முன்பதாக, let there be a screen, we let God to consume it. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்காம செய்கிறோம். கேட்டா, பிரதர் தெரியாம பண்ணிட்டேன் பிரதர், எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். we don't know where we are. ஆனால் இன்றைக்கு God wants to consume it. God wants to burn the traps in your life. உங்களுக்கு வைக்கப்பட்டுகிற டெம்டேஷன்ஸை ஆண்டவரத்துல சொல்லுங்க. God can burn it. The word of God can burn it. மூன்றாவது, it purifies us. It purifies us. நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் நமக்குள்ளாக போகிற இடத்துல it purifies us. நம்மளை சுத்திகரிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ளது தேவனுடைய வார்த்தை. ஒரு முறையும் நம்ம
படிக்க 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 whenever we read the word, whenever we consume the word, எப்போல்லாம் நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அந்த நேரத்தில் it will start purifying us. நம்ம சுத்திகரித்து கொண்டு இருக்கோம். சங்கீதம் 119:9 வாசிக்கலாம். Let us just read. சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஸோ எதனால் சுத்தம் பண்ணுவான்னு பார்த்தா இட் இஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல நாம் சுத்தம் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எதை சுத்தம் பண்ணோம்னா நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனையை அதால் சுத்தம் பண்ண முடியும். James, when he talks about how we handle the word என்பது பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம when we handle it, it also through the power of the tongue என்று அந்த இடத்துல பேசப்படுகிறது. We talked about it 2-3 வாரத்துக்கு முன்பதாக இதை பார்த்தோம். ஜேம்ஸ் எழுதின புத்தகத்தில் 3வது அதிகாரம் 3-6. மூன்றாவது அதிகாரம் 3-6 வரைக்கும். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஸோ 3 காரியம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், அதே நேரம் நம்முடைய வார்த்தையினால நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டுகிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன செய்யுது, அதுவும் ஸ்பார்க்கு கொடுக்குது. ஆமென். ஸோ தட் கிவ்ஸ் அ ஸ்பார்க். ஆனால் அதோட விளைவு என்ன? இந்த கடைசி வசனம் வாசிங்க. இட் புட்ஸ் த ஃபயர் டுவர்ட்ஸ் இட்டர்னல் ஃபயர் விச் இஸ் ஹெல். ஸோ நம்ம வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை சிலரை ஹர்ட் பண்ணுறதாக இருக்கலாம். ஒருவேளை சிலரை அவங்க டைரக்ஷனே மாற்றி விடுகிறதாக இருக்கலாம். சம்டைம்ஸ் we say this is what you have to do ன்னு சொல்லும்போது we need to be very sure இதுதான் அப்படின்ட்டு சொல்லி நாம் சிந்திக்க வேணும். எந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த காரியங்கள் நமக்குள்ள இல்லையோ, எந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் நின்று நம்ம பேசாம நம்முடைய சுய காரியங்களை சிந்தித்து சுயமாக நாம் சிந்தித்து பேசுகிறோமோ, இட் இஸ் லைக் த ரெடார். ஒரு சின்ன ரெடார் தான். அப்படியே ஷிஃப்ட் பண்ணால் எங்கள் கொலம்பஸ் நேட்டிவ் இந்தியாவை கண்டுபிடிக்காம வேற ஏதோ ஒரு கண்ட்ரியை கண்டுபிடிச்சிருப்பாரு. A small radar can make a major change. ஸோ நம்முடைய நாவுகளை நாம் எதால காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் we need to tell God, ஆண்டவரே என்னுடைய நாவுகளை நீங்கள் சுத்திகரிங்க. Purify my tongue today. Purify my life with your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் இதை சரி கட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்கணும். ஸோ 3 காரியம் நம்ம பார்த்தோம். ஒன்று, it is to ignite our soul. முதலாவதாக பார்த்தோம், it will ignite our soul. ரெண்டாவது, it will burn our conscience. மூன்றாவது, it will purify our life and our tongue. இந்த 3 காரியத்தில் if we can நம்முடைய நாவுகளை எந்த விதமாக நாம் டேம் பண்ணணும் அப்படின்னா it is according to the word of God. ஒருத்தரை ஃபெல்லோஷிப் பண்ணுகிற வேளையில் speak to them not about general things. Speak to them not about the
அந்த ரிவ்யூ பார்த்தீங்களா, நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லதுக்கு பதிலாக வேர்ட் ஆஃப் காட்லேருந்து எடுத்து யூ கேன் பேராஃப்ரேஸ் அண்ட் ஸ்பீக் டு தம். பேசி பாருங்க. The word of God will go inside them. ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்குள்ளாக போகும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வழிகளை நீங்கள் எதனால் சுத்தம் பண்ணுவீங்க? தேவனுடைய வார்த்தையை படித்து பாருங்க. No, speak to them, encourage them with the word of God. Hallelujah. That is where we call fellowship. அந்த fellowshipல அந்த தேவனுடைய வார்த்தை அந்த fellowshipல இருக்கும்போது it warms the heart. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது sometimes நமக்கு தெரியாமலே we release certain words. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. நீ ஒரு ரிலீஸ் நடக்கும். When you just release the word, the person sitting next to you, that is for me. When you have அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் முதல்ல நம்முடைய கான்ஷியன்ஸை we'll have to let burn. ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எரித்து போடுங்க. ஆண்டவரே, எனக்கு சுயமாக இருக்கிற காரியங்களை நொறுக்கி போடுங்கப்பா, தேவையில்லை. ஏன்னா நீங்களும் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. அதை மறந்து விடாதீங்க. The ultimate purpose is Matthew chapter 28 verses 19-20. சீஷர்களை உருவாக்கணும். நீங்கள் இன்றைக்கு தேவனை அணுகி நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை பிடித்திருக்கிறார். எதுக்குன்னு சொன்னால் God has chosen you. எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னொருத்தரை உங்களை போல உருவாக்குவதற்கு. நீங்கள் நினைக்கலாம் நான் பர்ஃபெக்ட் இல்லை. God is not looking at perfection. God is looking at willingness. ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்து சுமந்து செல்லுகிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உள்ளாக நிற்க வேண்டும். தினந்தோறும் இட் ஹேஸ் டு பி த மெடிடேஷன் நாட் ஃபார் மை ஹார்ட். ஆண்டவரே, தினந்தோறும் காலையில் எழும்பும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு pray and seek the word of God. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே என்று சொல்லி தினந்தோறும் நம்ம ஆண்டவரத்தில் புடமிடுவதற்கு கேட்போம்னு சொன்னால் God can make you as pure as gold. Hallelujah. இன்றைக்கு இருக்கிறது போல இல்லை. இன்னும் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள், 1 வாரம் 2 வாரம், 1 மாதம் முடியும் போது you yourself will see, yes, God has changed me. ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். ஆகையால் நான் இன்னொருத்தரை மாற்ற போகிறேன். we are in time of sowing. நாம் விதைக்கிற காலத்தில் இருக்கிறோம். என்ன விதைக்கிறோம்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறோம். வார்த்தையை விதைப்பதற்கு we need to burn ourselves. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் there are so many things. அநேக காரியங்கள் நடந்தது. I was watching a story about Paul and Luca. ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் பற்றி ஒரு ஸ்டோரி. இட் இஸ் வெரி நைஸ்லி டன். பால் சிறைச்சாலையில் இருக்கிற ரோமர் சிறைச்சாலையில் அண்ட் அந்த இடத்துல ஹவு ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஃபர்ம் in areas where அவரால் அது காரியங்களை முறியடித்திருக்க முடியும். He could have escaped, but he still stood என்பதை அந்த இடத்துல I was able to sense. Peter, I just want you to encourage with one verse and then close. Peter அப்போஸ்தலர்கள் to the church he writes this. 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். Not அப்போஸ்தலரே, பேதுரு. 1 Peter chapter 4. 1 Peter chapter 4 verse 7 onwards. In the end of all things is near. Therefore be clear-minded and self-controlled so that you can pray. Above all, love each other deeply because love covers multitude of sins. Offer hospitality to one another without grumbling. Each one should do whatever gifts he has received to save others, faithfully administering God's grace in various forms. If anyone speaks, he should do as if the one speaking the very word of God. If anyone serves, he should do it with the strength God gives, so that in all things God may be praised through Jesus Christ. To him be the glory and the power forever and ever. Amen. அப்படி எழுந்து நிற்கலாம்.
லெட் திஸ், அது மெல்லமா வாசிங்க. எல்லாரும் தமிழ்ல தெரிஞ்சவங்க தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க. லெட் us read this verse and say, Lord, I know the end is near. நான் என்ன செய்யணும்ன்றது இதுல போட்டிருக்குதாப்பா. Let me do according to the word. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? Yeah, you can read. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடுவோம். அப்படியே வாசித்த வசனத்துக்கு ஏற்றவண்ணமாக, கேட்ட வசனத்துக்கு ஏற்றவண்ணமாக, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக, ஆண்டவரே, லார்ட், God is wanting to call, எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எதற்குன்னு சொன்னா, He wants to bless them, He wants to do everything. ஆனா நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. To sow seeds of fire. அக்னியை போன்ற அந்த விதைகளை நாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில விதைக்கும் போது அந்த அக்னி அவர்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை, பாவங்களை, கிரியைகளை மாற்றுவண்ணமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த இடத்துல this is what we need to do. Let us be clear minded. தெளிவான புத்தியோட இப்படி செய்ய வேண்டுமா அப்படி செய்ய வேண்டுமானல்ல. Let us be clear. This is what God wants me to do. ஆண்டவரே, இதுதான் நான் செய்ய வேணும்ப்பா. This is what God wanting me to do. இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இல்லை. This is it. ஒரு firm minded ஆக, ஆண்டவரே, நான் உமக்கென்று ஓடுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்பா. I'm willing to run for you, oh Father. I'm willing to do ministry for you, oh Father. ஆண்டவரே, ஊழியம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலர்கள் இருந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, it is persecution. முழுவதுமாக அவர்கள் என்னென்னவோ காரியத்துக்குள்ளாக போனாங்க, ஆனாலும் நிலை நின்றாங்க. They were standing. As I said, பாலுக்கு அந்த இடத்துல இந்த சிறைச்சாலையில தப்பிக்க அநேக ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. But he said, to live and to die is for Christ என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இறங்குவதற்கு, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக அனுபவிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? அது ஜஸ்ட் ஒரு ரிசீவ் பண்றது இல்ல. இட் ஹாஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யூ. இல்லைன்னா நீங்களும் நானும் வசனம் வாட்சி வேஸ்ட்டுங்க. We're just blocking God from doing things. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இறங்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிற அந்த மனநிலைகளை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. தினந்தோறும், not just Saturday, not just Sunday, ஆண்டவரே, தினந்தோறும் நாம் உம்முடைய வசனத்தை தியானிக்கணும். உம்முடைய வார்த்தை என்னை உருவாக்கட்டும் ஆண்டவரே. Yes, Jesus. Hallelujah. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை மாற்றட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை வல்லமையாக உங்களுக்குள்ளாக இறங்குவதாக. இந்த படித்த இந்த பேதுருவில் உள்ள வார்த்தைகள் எவன் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றதாக, அதற்கு உகந்ததாக உங்களை மாற்றுவாராக. இன்றைக்கு ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக சென்று கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நாளைய தினத்துல, நாளைய மறுதினத்துல ஆண்டவரே, எந்தெந்த நாட்கள்ல இந்த இடத்துக்கு வராங்களோ அப்பா, ஆண்டவரே, நீர் அவர்களை கிரியையோடு வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து மாறத்தக்கதாக நீங்க அவங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, let the words just be inside of them, oh Father. Let it take effect in their mind, body and soul, oh Father. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we submit ourselves. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves, oh Father. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Yes, Jesus. Hallelujah.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். ஆமாண்டவரே, உம்மை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போறவர்கள் இல்ல. Lord, we are seeking you, Father, for your word to come inside us and consume us like a fire. அக்னி போன்ற நெருப்பு